மக்களே, நீங்க இந்த கேள்வியில பாத்தீங்க அப்படின்னா, இது எனக்கு 2வது 3வது வாரத்தில இருந்தே இந்த கேள்விகள் வந்தது. ரவீந்தர் சந்திரசேகரன் சார் அவர்களே நேத்து ஒரு டைட்டில் வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அப்ப அது எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. நான் அப்பவே சொல்லியிருப்பேன், அது கிளியர் ஆயிடுச்சு. சரிங்களா? முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா, இந்த கானா வினோத், விஜே பார்வதி, காமருடீன், ஸோ இப்படியான நபர்களுக்கு யாரு தம்பி ஓட் போடுறாங்க, யார் ப்ரோ ஓட் போடுறாங்கன்றதான் பல பேருக்கு கேள்வியெல்லாம் இருந்தது. அப்ப நம்ம சொன்னது என்ன அப்படின்னா, காசை கொடுத்தா நம்ம இப்போ ஃபேக்கான வியூ எடுக்கலாம், ஃபேக்கான லைக் எடுக்கலாம், ஃபேக்கான கமெண்ட்ஸ் எடுக்கலாம், ஃபேக்கான ஓட்டிங்கை போடலாம் போட்ஸ் அப்படின்னு. ஸோ அப்போ லட்சங்கள் கொடுத்தா பெரிய விடயங்கள் பெரிய விதமாக நடக்கும். இப்போ ஒரு 50, 40, 25 கொடுத்து, ஏன் 15 கொடுத்தாலே ஒரு 200, 300, 400, 500, 600, 700, 1000 லைக்கு, அப்புறம் 10,000, 8,000 ஃபேக் வியூ எல்லாமே எடுக்கலாம். ஸோ அப்போ அப்படி இருக்குது இப்போ டெக்னாலஜி. அப்போ அப்படி இருக்கக்குள்ள நான் ஆரம்பத்திலேருந்து நான் சொல்லி கொண்டிருக்கிற ஒரு விடயம், இந்த கானா வினோத் அப்படின்ற ஒருத்தர் வீட்டில் நகைகளை எல்லாம் விற்று கிட்டத்தட்ட 6-7 லட்சத்துக்கிட்ட பிஆர் டீமிட்ட கொடுத்து போட்டு தான் போயிருக்கார். அதை தாண்டி அவருக்கு வேற சில பேரோட ரெக்கமெண்டேஷன் செல்வாக்கு இருக்குது. சரியா? அதே போலதான் விஜே பார்வதி 7-8 லட்சத்துக்கிட்ட செலவு பண்ணி போட்டு தான் போயிருக்காங்க அந்த அம்மா. ஸோ அந்த அம்மாவுக்கு அப்போ அதே போல தான் காமருடீன் ஐடியில் ஒர்க் பண்ணுவாருன்னா சொல்லவே வேணும். ஸோ அப்போ இந்த நபர்களுக்கு இப்படி தான் ஓட் வருது. ஸோ அப்போ அதனாலேயே மக்களுக்கு ஒரு வெறுப்பு வருது. இப்போ அன்அஃபிஷியல் பார்க்கக்குள்ள இந்த விஜய பார்வதி 2வது இடத்துல இருக்கிறது, இந்த கானா வினோத் 1வது இடத்துக்கு போறது, இதெல்லாம் பார்க்கக்குள்ள ஒரு நல்ல மக்களுக்கு, நல்ல பழக்க வழக்கம் உள்ள நம்ம தமிழ் பிக் பாஸ் இத்தனை காலம் கொண்டாடின மக்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய மன உளைச்சலா இருக்கு. அதுலயும் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் கானா வினோத் அவர்களே என்னைக்குள்ள சத்தியமா செம காண்டாது. ஏன்னா அதுக்கு கானா டிசர்விங் அண்ணா இல்ல. அதை தாண்டி டிசர்விங்கான நபர்களை உட்காருங்க அப்படின்றது குறும்படம் போட்டு அவங்க என்ன அப்படி தப்பு பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணது சாண்ட்ரா பிரஜி, அதை கேட்காம அவங்கள பாராட்டிட்டு தனியவர்களை சபரியவர்களை திட்டினது எல்லாமே கண்டிப்பா இந்த ஷோ மேல ஒரு கொஸ்டின் மார்க் அதுதான் வந்திருக்கு. ஒரு பக்கம் பெயிட் போர்ட்ஸோட ஆட்டம், இன்னொரு பக்கம் வீக்கெண்ட் நியாயம் கிடைக்கல, அநியாயம் நடந்திருக்கு. ஸோ அப்போ இந்த வாரம் பல மக்களுக்கு இந்த டிவி ஆஃப் பண்ணி போட்டு போகிற நிலைமை தான். ஸோ அப்படி இருக்கீங்களா ரவீந்தர் சார் அவர்களே ஒரு விடயம் சொல்லியிருந்தாங்க, என்னன்னா ஓட்டிங்கே ஃபேக் தாப்பா அப்படின்ற மாதிரி தலையங்கம் வச்சு போட்டிருந்தாங்க. சரிங்களா? இது ஒரு விடயம். அதே நேரத்தில் ரவீந்தர் சார் அவர்களுடைய ரீசன்ட் வீடியோ பாருங்க, 35வது நிமிடத்தில் 34.25 செகண்ட். அதுல இருந்து பாருங்க, நம்ம சபரி அவர்களுடைய நாமினேஷனை பத்தி சொல்லியிருப்பாங்க. சபரி கரெக்டா வியானாவையும் பார்வையும் போட்டாங்கன்னு போந்திருப்பாங்க. ரவி சாருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, என்னதான் 1000 பேர் ரிவ்யூ பண்ணாலும் ரவீந்தர் சார் அவர்கள் நமக்கு பிடிச்சவங்களை அவங்களுடைய கேமை ரசிக்க கூட அது இன்னும் ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் ரசிச்சேன். சபரி ரசிகர்கள் நீங்க வேணுமென்னா ரவீந்தர் சார் அவர்களுடைய அந்த ஒரு 34வது நிமிடம் அவருடைய ரீசன்ட் வீடியோல 34வது நிமிடத்திலிருந்து பாத்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? வேணுமென்னா அந்த பாட்டை கட் பண்ணி பல இடங்கள்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே, சரி. அப்ப இந்த வீடியோல நம்ம பேச போற விடயம் சபரிநாதன் அவர்களுடைய உண்மைகள் பாத்தீங்கன்னா கடந்த 2 வாரமா அப்படியே பல பேரால பேசப்படுது. அது பார்க்க சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா நியாயம் வெல்லணும்ன்றதான் எங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு குறிக்கோள். சரி, அப்ப அப்படி இருக்கக்குள்ள இந்த வீடியோல மெயின் நோக்கம் கானா வினோத்தின் லீலைகள். கானா வினோத்தோட லீலை, பார்வதியை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் இந்த காமருடீனை பத்தி எல்லாருக்கும் தெரியும். இந்த கானா வினோத் என்ற ஆள் அவ்வளவு அசிங்கம் பண்ணி கொண்டிருக்காரு. அதே நேரத்தில் அது மறைக்கப்படுது. வெளியில ஒரு பெரிய ஒரு பிஆர் டீம், உள்ளுக்குள்ள சேனலு, அப்புறம் சாண்டி அவர்களுடைய மேட்டரு, அது என்ன அப்படின்றத போட்டு உடைக்கிற வீடியோ தான் இந்த வீடியோ. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, முதலாவது விடயம் கானா வினோத். சாண்டி அவர்களுடைய ஸ்ட்ராங்கான சாண்டி அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம வீடியோ பார்க்காடி நீங்கள் ஃபியூச்சரில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. கண்டிப்பாக இதனால சாண்டி அவர்களுக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுன்றது என்னுடைய இது. ஏன்னா சாண்டி அவர்கள் உழைப்பால் வந்தவங்க. பொதுவாக ஒருத்தங்க உழைப்பால முன்னுக்கு வந்துருவாங்க. ஆனால் அவங்களுக்கு எங்கே கெட்ட பேர் வரும்னா, அவங்க பண்ண விடயங்களை தாண்டி அவங்களுடைய மனைவிமாரு, அவங்களுடைய பிள்ளைகள் பண்ற விடயங்களால தான் ஒரு கெட்ட பேர் வர வேண்டாம். ஒரு அப்பா இவ்வளவு நல்லவரு, ஏமா உங்களோட புருஷன் இவ்வளவு நியாயமானவரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி வந்தா கூட பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு நண்பர், உன் நண்பன் எவ்வளவு தூய்மையா இருக்காரு, நீ என்னடா இப்படி இருக்கிற அப்படின்னு ஒரு கெட்ட பேர் அது ஒரு மிகப்பெரிய ஒரு அநியாயம் இல்லை. ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு நல்ல பேர் எடுத்து வரைக்குள்ள சரி. அப்ப அப்படி இருக்கக்குள்ள இந்த பிக் பாஸ்ல நிறைய பேர் வர்றதுக்கு போட்டி போட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு ஒரு கனவா இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள கானா வினோத் அப்படின்றவர் பயங்கரமான ஒரு ரெக்கமெண்டேஷன் அதுல வந்திருக்காரு. அது சாண்டி அவர்கள் சைட்ல இருந்து தான் வந்ததுன்றது
இப்ப பெரிய ஒரு இதே வந்து போட்டிருக்காங்க. சாண்டி இஸ் a reason for கானா வினோத் entry in Big Boss Tamil season 9 and கானா வினோத் is staying and good name because of சாண்டி அப்படின்ற மாதிரி நீ நிறைய விடயங்கள் வந்து போட்டிருக்காங்க. பெரிய நபர்கள், நம்ம எல்லாம் சின்னம்மா, இதெல்லாம் பெரிய பெரிய நபர்களை வந்து போட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இங்க சாண்டி அவர்களுடைய பேர் வந்து பயங்கரமா அடிபடுது. The biggest of Vijay Sethupathiy's recent episode and he is praising Gana Vinod and his son is praising Gana Vinod because of Sandy அப்படின்ற மாதிரி சாண்டி அவர்களுடைய இதுதான் வந்து கொண்டிருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள சாண்டி அண்ணா இப்போதான் க்ரோத்தில் இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஸோ இப்போ கானா வினோத்தால் இவரின் பேர் அடிபடுவது சாண்டி ரசிகர் என்ற விதத்தில், அதுவும் கவின் அண்ணாவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ அப்படி ரசித்த ஒரு இது ஒன்று அவியாத பாய்ஸ் அப்படின்னு வரைக்குள்ள அப்போ அதுதான் அவங்களோட என்ட்ரி. சாண்டி, கவின், தர்ஷன், லாஸ்லியா, ஸோ இவங்களுடைய ஒரு வளர்ச்சி. அப்போ யாராவது ஒருத்தங்க கானா வினோத்தை போல ஒரு பெரிய ரெக்கமெண்டேஷனில் வந்து கவினை காலி பண்ணி சாண்டியை காலி பண்ணி லாஸ்லியா ஒரு 20-25 நாளில் வெளியில் போயிருந்தா இன்னைக்கு இருக்குமா? இல்லை, அதையே தான் நீங்கள் கானா வினோத் பண்ணுறாங்க. ஒரு தகுதி இல்லை. தகுதின்றது அந்த ஷோக்குள்ளே பண்ணுற விடயங்களை வச்சு தான் சொல்கிறேனே தவிர வேறு எதையும் வச்சு நான் சொல்லலை. பெட்டைகளை தடவுறதே குறியா வச்சு கொண்டிருக்காரு இந்த மனுஷன் கானா வினோத். ஐ ஹோப் சாண்டி அண்ணா நீங்க பாப்பீங்க அப்படின்னு நம்புறேன். சாண்டியோட ஃப்ரெண்ட் தானே அப்படின்றாங்க. சாண்டி இப்படியா பார்த்து கொண்டிருக்காரு. நேத்து ஒரு வீடியோ ரம்யா ஐயோ வந்து ஆடுறா, இப்படி ஆடுறா, பின்னுக்கு பாக்குறாங்க. இவன் வந்து பின்னுக்கு பாக்குறான் கானா வினோத். அப்படியே பின்னுக்கு பார்த்துட்டு வாயை இப்படி பண்றான். அவங்க பிள்ளை பார்க்க மாட்டாங்களா, அவங்க பொண்டாட்டி பார்க்க மாட்டாங்களா, அதை பார்த்த கூட எனக்கு கவலை இல்லை. சாண்டியோட ஃப்ரெண்டை பாரு அப்படின்ற மாதிரி இன்னொருத்தங்க போட்டிருக்காங்க. Look at how Sandy's friend Gana Vinod looking at this girl அப்படின்ற மாதிரி. ஸோ இங்க வந்து இவர் பண்ற பொம்பளை பொறுக்கித்தனத்துக்கு எல்லாம் இங்க வருதுன்னா சாண்டியோட ஃப்ரெண்டு. ஸோ இது சாண்டி எனக்கு தேவையா, இல்ல சாண்டி அண்ணா இப்படிப்பட்டவரா? இல்ல. ஸோ அப்ப இந்த இத்தனை நாளுமே கானா வினோத் என்ற பண்ண அசிங்கங்கள் எதன் மூலம் வெளியில வந்துச்சு நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா பல மக்களுக்கு இப்ப தெரியுற மாதிரி தெரியல. அப்படின்னா திவாகர் அவர்களை வச்சு சவை பண்ணி கொண்டு வந்தாரு. சரியா? திவாகர் ஒரு கையை பிடிச்சு போட்டு அது திவ்யாவோட கையை பிடிச்ச தப்புன்னா இந்த ஆள் வந்து இவன் திவ்யா கோவப்படல. சோ இப்ப இந்த ஆள் வந்து அரோராட இதுக்குள்ள கையை வைக்கிறாரு, இடுப்புல இப்படி பண்றாரு, இப்படி வெட்டி பாக்குறாரு, முதுகுல தடவுறாரு. அத்தனைக்கும் வீடியோ இருக்கு, சேவ் பண்ணி இருக்கோம். அத்தனை சோசியல் மீடியாலையும் போகுது. பின்னுக்கு தட்டுறாரு ரம்யா யோவா, மூஞ்சியோட உரசுறாரு. அந்த பொண்ணு அண்ணன் இப்படி கீழே பாக்குறாரு, திவ்யாவை வேற மாதிரி பாக்குறாரு. சோ அப்ப இந்த ஆள் யாரியா இது? இந்த ஆள் யார்? இவருக்கு என்ன பேரு? சரி, இது ஒரு பக்கம் பொம்பளை பறித்தனம், இன்னொரு பக்கம் ரவுடித்தனம். கெட்ட வார்த்தை பேச சொன்னா உருப்படியா ஒரு விடியம் பேச சொன்னா கை நடுங்குது. ஏன் கை நடுங்குது? எதையாவது விட்டு போட்டிருக்காரா? அவர் பேசுகளை பாத்தீங்கன்னா இப்படி நடுங்குது, அது நடுங்குது, வார்த்தை வருது. இல்ல ஏதாவது பேச சொன்னா கெட்ட வார்த்தை உடனே வருது. போன வீக் வந்து கெட்ட வார்த்தையை பேசி போட்டு டக்குனு நான் பேசல அப்படின்றாரு. வியானா சுபிஷா அதைத்தான் வந்து சொல்லி கொண்டு இருந்தாங்க. சோ இங்க இவர் வீட்டுக்குள்ள யாராவது இவருடைய உண்மையான முகத்தை எடுத்து சொன்னா அந்த நபரை வெளியில அனுப்புறாங்க, அந்த நபரை வந்து அப்படியே விடுறாங்க. சோ அப்ப இது என்ன நியாயம்? சோ அப்ப இந்த பொம்பளை பொறுக்கித்தனம், இந்த ரவுடித்தனம், இந்த கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு விஜய் சேதுபதி நபர்கள் கானா வினோத் அவர்களே நல்லா பண்றீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னாரா? அப்படி பாராட்டினாரா? அப்ப இதுதான் நம்ம மக்களுக்கு வேணுமா? நம்ம மக்களுக்கு இதுதான் பாடமா? ஒரு பக்கம் சபரி அவர்கள் அவ்வளவு நியாயமா நேர்மையா கண்ணியம் தவறாம இருக்காங்க, இன்னொரு பக்கம் கனி அவர்கள் ஒரு பொறுப்பான ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும் அப்படி இருக்காங்க. ஆனா இந்த நபர்களை எல்லாம் பாருங்க, நீங்க எல்லாம் எப்படிப்பட்ட மனிதர்கள் அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொன்ன விஜய் சேதுபதி அவர்கள். அப்ப இந்த கானா வினோத் அப்படின்றவன் பண்றத வந்து நீங்க சொல்லுங்க. கானா வினோத் உங்களோட மகன் இருக்கு, உங்களோட பிள்ளை இருக்கு, நீங்க எப்படிப்பட்ட ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லுங்களேன். கமல்ஹாசன் அவர்கள், இதே கமல்ஹாசன் அவர்கள் பிக் பாஸ் சீசன் 2ல ஒரு வீடியோ சொல்லியிருப்பாங்க. விஜயலட்சுமி அவர்களுடைய ஃபேமிலி அந்த கால் வரைக்கும், கான்வர்சேஷன் கால் வரைக்கும் இந்த விஜய் டிவியோட ப்ரோமோ லிஸ்ட்ல இருக்கு, போய் பாருங்க. இவங்க விஜயலட்சுமி அவர்கள் சொல்லுவாங்க மெனி கிசஸ் அப்படின்னு அவங்களோட கணவரோட பேசைக்குள்ள. அப்ப கமல்ஹாசன் அவர்கள் சொல்லுவாங்க இது UEA ஷோ அப்படின்ற மாதிரி அப்படின்னு வந்து கமல்ஹாசன் அவர்கள் சொல்லுவாங்க. அதாவது சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க பாக்குற வரைக்கும். அப்ப இந்த கானா வினோத் என்ற வேற வந்து என்னத்துல எப்படின்னு பாக்குறது? விஜய் சேதுபதி அண்ணா அவர்களே, நீங்க ஒரு பக்கம் போல்றீங்க, உங்களுடைய மகன் வந்து கானா வினோத் நல்லா பண்றீங்க அப்படின்றீங்க. எனக்கு தெரியல, அவர் வந்து ஷோவை பார்த்துருப்பாருன்னு தெரியல. சூர்யா சேதுபதி அவர்கள் அவ சொல்லி கொடுத்து அனுப்புறாங்களா? அடுத்தது ஓட்டிங்ல ஃபேக். இந்த மனுஷன் கானா வினோத்துக்கு எவன்டா போடுவான் ஓட்டு? எவன் போடுவான்? எல்லாருக்குமே அறிவு இருக்கு, எல்லாருக்குமே ஏதோ ஒரு ரீதியில பண்பாடு கலாச்சாரம் இருக்கு. ஏன்னா தமிழ் மக்களோட தமிழ் தாயோட வயிற்றுல பிறந்து தமிழ்ல வந்து நம்ம இருக்க இப்படிப்பட்ட அசிங்கத்துக்கு எவனுமே சப்போர்ட் பண்ண மாட்டான். அவன் இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு வந்து ஓட்டு நம்பர் 1. அதுவுமே வந்து ஒரு சிஸ்டம், ஒரு ஜாவாவோ பைத்தனோ கோடிங்கோ போட்டுட்டு யாருக்கு ஓட் போட்டாலும் இந்த ஆளுக்கு போற மாதிரி ஒரு செட்டப் உண்டு. அப்ப யாரை வந்து ஏமாத்துறீங்க?
ஆனா ஆஃபிஷியலி அப்படி பண்ணல. ஆஃபிஷியலி சபரி 2வது இடம், திவ்யா 1வது இடம், விக்ரம் 3வது இடம், கனி 4வது இடம் இந்த வாரம். அண்ட் கானா வினோத் இதுவரைக்கும் ஆஃபிஷியலி முதல் இடத்துல வரவே இல்லை. இந்த பார்வதின்றது டாப் 3 கூட வர இல்லை. சரியா, இதுதான் உண்மை ஆஃபிஷியலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது ஹாட் ஸ்டார். சரியா, ஸோ இதுதான் நடக்குது மக்களே. சரியா, நெஞ்சு பொறுக்குதில்லை இந்த நிலையற்ற மனிதரை நினைத்து விட்டால் அஞ்சி அஞ்சி சாவார் இந்த அவனியிலே என்ற மாதிரி உண்மை கசக்கும். நான் கானா வினோத் எங்கிருந்து வந்தாரு, எப்படிப்பட்டாரு, அதை நான் பேசவில்லை. நான் பேசுவது நான் கண்களால் பார்க்கின்ற, காதுகளால் கேட்கின்ற இந்த பிக் பாஸ் சீசன் 9 24 மணி நேரத்தில் இந்த கானா வினோத் என்ற 40 வயது மனிதர் பண்ணுகின்ற அசிங்கங்களும் கேடு கெட்ட செயல்களும், இதை விஜய் சேதுபதி அவர்கள் பாராட்டுவது மனதை நோகடிக்குது. சரியா, இது பல பேர் பேசுறாங்க, நியாயப்படி நானும் பேசியிருக்கேன். அதே நேரத்தில் இந்த ஷோக்கு நல்லவர்களை அவமானப்படுத்துறதும், அவர்களை பேச விடாம அவர்களோட உண்மைகளை சாவடிப்பதும் சத்தியமா நெஞ்சில குத்துற மாதிரி இருக்கு. நன்றி.